கோவை மாவட்டம் அன்னூர் அருகே காதல் திருமணம் செய்ததால் 15 குடும்பத்தினரை கட்ட பஞ்சாயத்து செய்து ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த விவகாரத்தில் இன்று அதிகாரிகள் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. அன்னூர் அருகே உள்ள வடக்கலூர் பகுதியில் ஒரே சமூகத்தை சேர்ந்த 250 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இதில் சுந்தரம் என்பவர் குடும்பத்தில் ஒருவர் சாதி மறுப்பு திருமணம் செய்ததால் அவர் சார்ந்த 15 குடும்பத்தினரை கிராம பஞ்சாயத்து மூலம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர். சிலர் மட்டுமே ஊரில் சேர்க்க மறுப்பதாகவும், நெருங்கிய உறவினர் வீட்டுக்கு சென்றால் கூட அவர்களை மிரட்டி தங்களை வெளியேற்றுவதாகவும் குற்றம் சாட்டினர். இதனால் ஊரில் சுப துக்க நிகழ்வுகளுக்கு கூட செல்ல முடியாத நிலை உள்ளதாகவும், மீறினால் தாக்குவதாகவும் தெரிவிக்கின்றனர். நேர்லிங்க நற்பணி மன்றம்னு ஒன்று இருக்குங்க. பொங்கல் விழா வருஷத்துக்கு ஒருக்கா வருங்க. அங்கே போனாலும் அப்படித்தான் ஆள் வச்சு அடிக்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்பு போட்டாலும் போலீஸ் பாதுகாப்பு முடிஞ்ச பிற்பாடு மறுநாள் ஆள் வச்சு அடிக்காங்க. இது கடந்த ஒரு 2-3 வருமா இது தொடர் கதையாக தான் இருக்குங்க. முக்கியமான சொந்தக்காரரே கூப்பிட்றது இல்லைங்க. போய் வீட்லேயே சொல்லிட்டு வந்துடுறாங்க, அவங்கள கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு. எங்களுக்கு சரியான கஷ்டமாக தேக்குதுங்க. சொந்த வந்தத்தை வீட்டுக்கு போக முடியலன்னு என்ன பண்ணுறது? இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க சுந்தரம் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். பின்னர் நீதிபதிகள் உத்தரவின் பேரில் கிராம பிரதிநிதிகளையும் சுந்தரம் தரப்பினரையும் அழைத்து இன்று தாலுகா அலுவலகத்தில் கோட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. 15 குடும்பத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சிக்குமே கலந்துக்க கூட முடியாது. ஒரு கோயில் திருவிழாக்கள் கலந்துக்க முடியாது. இந்த மாதிரியெல்லாம் சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்குது. சட்டம் என்னமோ சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு ஊருக்குள்ள சொந்த பந்தத்தோடு சேர்ந்து ஒரு அமைதியான வாழ்க்கை முறை வாழணும். இது குறித்து 15 குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தவர்கள் தரப்பில் கேட்டபோது அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு முடிவு தெரிவிப்போம் என்று குறிப்பிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.